பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அன்பார்ந்த சகோதர பெரியவர்களே, நேற்றைய தினம், அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதி 2020, இந்திய நீதித்துறை வரலாற்றினுடைய ஒரு மிகப்பெரிய கரும் புள்ளி என்று சொல்ல முடியாது, ஒரு நீதித்துறை வரலாற்றினுடைய சில பக்கங்களையே கருப்பு மையால் பூசி அழிக்கும் அளவுக்கு ஒரு கேவலமான, கேடுகட்ட, உலகமே காரி துப்பக்கூடிய ஒரு மோசமான தீர்ப்பு வந்திருக்கின்றது நேற்றைய தினம் பாபரி மசீத் விஷயத்திலே. அதாவது 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி உலகமே பார்த்து வேதனைப்பட்டது. உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சேட்டலைட்டுகள், ஒட்டுமொத்த டிவிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பட்ட பகலிலே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, வினய் கட்டியார், உமா பாரதி போன்ற RSS தீவிரவாதிகள், RSS பயங்கரவாதிகள் தலைமையிலே ஆயிரக்கணக்கான RSS குண்டர்கள் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய இறை இல்லமான பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. உலகமே பார்த்து விக்கித்து தலை குனிந்து நின்றது. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்தியாவில் நடக்கிறதா என்று வேதனைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலை ஏற்பட்டது. அங்கே போய்விட்டு வந்தவர்கள் நாங்கள் தான் பாபரி மஸ்ஜிதை இடித்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, கூக்குரக்கூடிய அளவுக்கு தைரியமாக, திமிராக பேசி வந்தார்கள். அந்த வழக்கிலே நேற்றைய தினம் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், பாபரி மஸ்ஜிதை மேற்கண்ட அந்த அத்வானியோ அல்லது உமா பாரதியோ, முரளி மனோகர் ஜோஷியோ, வினய் கட்டியாரோ இது போன்ற குற்றவாளிகள், பயங்கரவாதிகள் இவரெல்லாம் இடிக்கவில்லை, அது பாபரி மஸ்ஜித் தானாகவே விழுந்து விட்டது என்பது போன்ற ஒரு தீர்ப்பை நேற்றைய தினம் எழுதியிருக்கிறார்கள். சகோதரர்களே, உலகமே பார்த்து, இந்தியாவின் நீதித்துறையை பார்த்து காரி துப்பக்கூடிய ஒரு கேவலமான நாள் நேற்றைய நாள். இது ஒரு மோசமான தீர்ப்பு. இது நாம் யாரும் சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட, அதாவது நடுநிலையான இந்து சகோதரர்கள் கூட இந்த தீர்ப்பை பார்த்து வேதனைப்படுகின்றார்கள். எச்சைகளும் அல்லது பொறுக்கிகளும் அல்லது புறம்போக்குகளும் தான் இந்த தீர்ப்பை ஆதரித்து இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி மனிதர்கள் எல்லோருமே யாருமே இதை ஆதரிக்கவில்லை. இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள மனிதர்கள் யாருமே இந்த தீர்ப்பை ஆதரிக்கவில்லை. மிருகங்களும், எச்சைகளும், பொறுக்கிகளும் தான் இந்த தீர்ப்பை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று குர்ஆனுடைய அடிப்படையில், ஹதீஸுடைய அடிப்படையில் பார்ப்போம் என்றால், அதற்கு முன்னால் இந்த தீர்ப்பினுடைய விளைவு என்ன ஆகும்? முஸ்லிம் இயக்கங்கள் சில ஆர்ப்பாட்டங்களை பண்ணுவாங்க, தங்களுடைய வேதனை வெளிப்படுத்துவாங்க, ரோட்ல இருந்து கத்துவாங்க, கூச்சலிடுவாங்க, அறிக்கைகள் வெளியிடுவாங்க. இது சங்கிகளுடைய ஆட்சி, சங்கர்களுடைய ஆட்சி, RSS சூழ்ச்சி, சில அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் வருது, அந்த தேர்தல் குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால முஸ்லிம்களுடைய ஆதரவை பெறுவதற்காக சில அறிக்கைகள் வெளியிடுவார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வச்சு இது மறந்து போயிடும். ஒரு நாள் டிவி விவாதம், அவ்வளவுதான். அருமைக்குரிய சகோதரர்களே, இதற்கு நிரந்தர தீர்வு என்ன? அதாவது பாபரி மஸ்ஜித் அந்த விஷயத்திலே சுப்ரீம் கோர்ட் ஒரு கேவலமான தீர்ப்பை ரஞ்சன் கோகாய் என்ற ஒரு அடிமை மூலமாக எழுதும் பொழுது இது எப்படிப்பட்ட தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு முன்பாக முஸ்லிம்கள் எல்லாம் பயமுறுத்தப்பட்டு, அச்சுறுத்தப்பட்டு, எல்லா முஸ்லிம்கள் வாயாலையும் கேவலமாக சொல்ல வைத்தார்கள் எதிரிகள். எப்படி என்றால், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஒத்துக்கொள்வோம். எவ்வளவு பேர் வேதனை இது! சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தீர்ப்பா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்டா? இது முஸ்லிம்கள் வாயாலேயே சுப்ரீம் கோர்ட் என்னென்ன, அதாவது சுப்ரீம் கோர்ட் நேர்மையான, நீதமான, நியாயமான வழியில் தீர்ப்பளித்தால் அதை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே சங் பரிவார்கள் எவ்வளவு கீழ்த்தரமான, கேவலமான நிலைக்கு செல்வார்கள் என்பதை ரஞ்சன் கோகாய் விஷயத்தை பார்த்தோம். தீர்ப்பளித்த அடுத்த சில நாட்களில் ரிட்டையர்ட் ஆகி அடுத்த சில மாதங்களிலே அவர் MP ஆக்கப்படுகின்றார். இதற்கு முன்னால் எத்தனையோ நீதிபதிகள் அவர்கள் சாதகமாக தீர்ப்பளித்தார் என்பதற்காக உடனடியாக மாநில ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அடுத்த இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் கிடைத்து விட்டார். பாபரி மஸ்ஜித் விஷயத்தில் அத்வானியையும் உமா பாரதியையும் இவர்கள் இந்த குற்றவாளிகள் எல்லாம் விடுதலை செய்த இந்த யாதவ் என்ற ஒரு ஜட்ஜி, அவர் அடுத்த ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக நியமிக்கப்பட போகின்றார். அவ்வளவுதான். ஆனால் இங்கே முஸ்லிம்கள் வேதனை என்னவென்றால், முஸ்லிம்கள் வாயாலே எதிரிகள் சொல்ல வைத்தார்கள், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எதா இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இதுவே எவ்வளவு பெரிய தவறு! சுப்ரீம் கோர்ட் நிலைமை தெரியாதா? அவர்களால் வானத்திலிருந்து பிறந்தவர்களா, அல்லது அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தவர்களா, ஆகிரத்துக்கு பயந்தவர்களா, மறுமையை நம்பியவர்களா, அல்லாஹ்வுக்கு பயந்து நியாயமான தீர்ப்பு கொடுப்பதற்கு? அதே போன்றுதான் இந்த யாதவ் ரொம்ப நல்லவர், ரொம்ப வல்லவர், இவர் அற்புதமான தீர்ப்பு கொடுப்பாரு என்றெல்லாம் முஸ்லீம் சொல்லிக் கொடுத்தார்கள். அவர் அவருடைய புத்தியை காட்டிவிட்டார். அருமை சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுங்க. நீதம், நியாயம் என்பது எங்கே கிடைக்கும் என்றால், யார் மறுமைக்கு பயப்படுகின்றானோ,
இங்கே நான் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு இது இறுதி தீர்ப்பு அல்ல. நான் ஒரு தீர்ப்பு கொடுப்பேனால் என்னுடைய தீர்ப்பு சரியான தீர்ப்பா தப்பான தீர்ப்பா என்பதை மாலையின் மறுமையிலே நாளை மாலிகி யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதியாகிய உண்மையான நீதிபதியாகிய அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் என்ற நம்பிக்கை உடையவனுக்கு மட்டும்தான் அவன் நியாயமான தீர்ப்பு வழங்க முடியும். ஆனால் மட்டும்தான். இல்லை என்றால் கூட்டு மனசாட்சி என்ற பெயரிலே ஒரு அப்பாவியை தூக்கிலிடுவார்கள். அல்லது நம்பிக்கை சார்ந்தது என்ற பெயரிலே ஆண்டாண்டு காலமா தொழுகை நடத்த வந்த பள்ளிவாசலை அங்கே பள்ளிவாசலே இல்லை, இது கோயில் தான் சொந்தம் என்று சொல்வார்கள். அல்லது ஆதாரமே இல்லை என்று பொய் சொல்லி யார் கட்டவிழ்த்து விட்டார்கள் அராஜகங்களை, அவர்கள் எல்லாம் அராஜகத்தை கட்டுப்படுத்தினார்கள் என்ற ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து அவர்களை குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பளிப்பார்கள். இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்றால், யார் அந்த நீதி வழங்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ்வை நம்பக்கூடியவன், மறுமையை நம்பக்கூடியவன், மறுமையில நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையுடைய இடத்திலிருந்து மட்டும்தான் நாம் நியாயமான தீர்ப்பை எதிர்பார்க்க முடியும். இல்லை என்றால் அவர்களுக்கு துன்யா சிஜ்னுல் மூமின் ஜன்னத்துல் காஃபிர், இந்த உலகத்தை பொறுத்தவரை மூமினுக்கு சிறைச்சாலை, காஃபிருக்கு தான் சொர்க்கம். அடுத்து என்னென்ன பதவி கிடைக்கும், நமக்கு அடுத்து என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அடுத்து என்னென்ன வெகுமதிகள் கிடைக்கும், இதைத்தான் ஒரு காஃபிர் பார்ப்பான் உலகத்திலே. ஆகவே அந்த காஃபிரிடத்திலிருந்து நாம் நியாயத்தையும் நேர்மையையும் நீதியையும் எதிர்பார்ப்பது என்பது மலடி இடத்திலே பிள்ளை பெற மாட்டாரா என்று எதிர்பார்ப்பதை போன்றது. ஆகவே முஸ்லிம்கள் நாம் மனம் தளர வேண்டாம். இதெல்லாம் எதிர்பார்த்த தீர்ப்பு தான். மோடி போன்றவர்கள் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்த பிறகு, அது 2வது முறையா ஆட்சிக்கு வந்த பிறகு இது கூட நடக்காவிட்டால் என்ன அர்த்தம்? இது கூட நடக்கலாம் என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்காட்ட முஸ்லீம் நடக்காட்ட என்ன அர்த்தம்? ஆகவே இது போன்ற அநியாயமான தீர்ப்புகளை பார்த்து நான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அன்பாக எண்ணிக் கொள்வது என்றால், தயவு செய்து ஒலா தஹினு ஒலா தஹஸனு, நீங்கள் கவலை அடையாதீர்கள், துக்கம் அடையாதீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய ஆறுதல். லா தையஸு மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் தைரியத்தை இழந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், துக்கப்படாதீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள். ஆகவே முஸ்லிம் சமுதாயத்தில் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இது போன்ற இன்னும் கேடுகட்ட தீர்ப்புகள் எல்லாம் வரும், இதைவிட இன்னும் மோசமான தீர்ப்புகள் எல்லாம் வரும். அடுத்து பகிரங்கமாக கொக்கரிக்கிறார்கள், தீன் நஹி தோ தீன் ஹஸார் பாக்கி ந ரஹேகா ஏக் மஸார். அன்றைக்கு 1992 பாபரி மசீதி இடிக்கும் பொழுது உமா பாரதியும் அத்வானியும் சேர்ந்து இட்ட கோஷங்கள் இது. இன்னைக்கு வீடியோ ஆதாரங்கள் இருக்குது. என்ன கோஷம் விட்டாங்க? தீன் நஹி தோ தீன் ஹஸார், 3 பள்ளிவாசல்களை விட்டு தரவில்லை என்றால் 3000 பள்ளிவாசல்களை இடிப்போம். பாக்கி ந ரஹேகா ஏக் மஸார், ஒரு கபிரிஸ்தானை கூட விட்டு வைக்க மாட்டோம். 3 பள்ளிவாசல். என்ன பள்ளிவாசல்? பாபரி மசீத், காசி, மதுராவுடைய ஈத்கா பள்ளிவாசல்கள். இப்ப பாபரி மசீதி விஷயத்திலே அவர்கள் ஒரு தற்காலிகமான வெற்றியை பெற்றுவிட்டார்கள். அடுத்த அவருடைய இலக்கை காசியை நோக்கி, மதுராவை நோக்கி செல்கின்றது. அதை பகிரங்கமாக அறிவிக்கின்றான். பெயில் வாங்கி விடுதலை பெற்று கோர்ட்டோடு வெளியே வந்தோடு நேற்று ஒரு RSS தீவிரவாதி பகிரங்கமா பேட்டி கொடுக்குறான், நாங்கள் விடுதலை பெற்று விட்டோம், ஜெய் ஸ்ரீராம், ஓம் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நாங்கள் காசி மதுராவை பக்கம் கவனம் செலுத்துவோம், நாங்கள் தான் இடித்தோம் பகிரங்கமா சொல்றான். நீதிபதி நீ இடிக்கிறடான்னு சொல்லி வெளியே அனுப்புறாரு. கோர்ட்டுக்கு வெளியே வந்து நாங்க தான் இடிச்சோம், ஹம்னே தோடா இஸ்கா இதே ஹமாரா கர்வ ஹே அப்படிங்கிறான். இது பெருமை. நாங்க தான் உடைச்சோம், நாங்க தான் இடிச்சோம். நாங்க இடிக்காம யார் இடிச்சா? யாரு? எந்த குற்றவாளியை கோர்ட்டுக்கு உள்ளே நீதிபதி நீ எல்லாம் நிரபராதி, நீ எல்லாம் வந்து எந்த தப்பு செய்யல போய் என்று அனுப்புகிறாரோ, அந்த குற்றவாளி கோர்ட்டுக்கு வெளியே வந்து மீடியாக்கள் பேசினா நான் தான் இடிச்சேன், அடுத்து பாபர் இதே இடிப்பேன், காசி பள்ளியை இடிப்பேன், மதுரா பள்ளியை இடிப்பேன், பகிரங்கமா சொல்றான். அன்பு சகோதரர்களே, இது போன்ற அராஜகங்கள், அநியாயங்கள் இன்னும் மோசமாக நடக்கும். ஃபிரௌன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த அப்பாவி மக்களை மிரட்டி பொழுது அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? ஃபக்கதி மா அன்த பிகா, நீ என்ன தீர்ப்பளிச்சுக்கப்பா, இதை வெட்டுவேங்கறா, குத்துவேங்கறியா, தூக்கல போடுவேங்கறியா, கைகால் மாறுகால் வாங்க வைக்கிறியா? ஃபக்கதி மா அன்த பிகா, நீ என்ன தீர்ப்பளிப்பியோ தீர்ப்பளித்துக்கொள். இன்னமா தக்தி ஹாதில் ஹயாத் துன்யா, நீ அளிக்கும் தீர்ப்பெல்லாம் இந்த உலகத்தில் தான் செல்லுபடியாகும். இவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க, குர்ஆனுடைய ஆயத்து. அல்லாஹ் சொல்றான், ஃபக்கதி மா அன்த பிகா, நீ என்ன தீர்ப்பளிச்சுக்க. இன்னமா தக்தி ஹாதில் ஹயாத் துன்யா, நீ அளிக்கக்கூடிய தீர்ப்பெல்லாம் எங்களுடைய கால் தூசையோட சமமான இந்த உலகத்தில் தான். ஏனென்றால் எங்களுக்கு இந்த உலகம் ஒரு பொருட்டே கிடையாது. எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈயின் ரெக்கைக்கு உரிய மதிப்பு கூட இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு கிடையாது. ஏனென்றால் நான் மறுமையை நம்பக்கூடியவர்கள், ஆகிரத்தை நம்புறவங்க. அங்க இருக்குது உனக்கு, அத்வானிக்கு, வாஜ்பாய்க்கு, முறைமறு ஜோஷிக்கு, உமா பாரதிக்கு, எல்லாத்துக்கும் இருக்குது அல்லாஹ் இடத்துல. ஆகிரத்துல கையேந்துவோம், ரப்பே அல்லாஹ் இடத்துல கையேந்துவோம். அல்லாஹ் பிடிப்பான், அல்லாஹ் உலகத்திலே காட்டுவான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிக தீவிரமானது.
அல்லாஹ் பிடித்த தாங்க மாட்டாங்களா? அன்பு சகோதரர்களே, முஸ்லிம்களாய் நாம் என்ன செய்யும்? இந்த நேரத்தில் கூட தயவு செய்து பழைய புராணங்களை படித்துக் கொண்டிருக்காமல் அல்லது மூடப்பட்ட கதவுகளை தட்டி கொண்டிருக்காமல் நமக்குள்ள ஒற்றுமை வேணும், நம்மளாம் ஒற்றுமை வேணும், அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது, நாம 20 சீட்டு கேட்கணும், 30 சீட்டு கேட்கணும். இது மறுபடி பிள்ளை பெறுவதை போல நிச்சயமா நடக்க போவதில்லை. இப்படியே குழுக்களாக ஒவ்வொருத்தரும் ஒரு அணியில போய் சேர்ந்து 2 சீட்டு 1 சீட்டு தான் நிற்க போறோம். அதான் நடக்க போகுது. உங்களுடைய சக்திகளையும் உங்களுடைய அறிவுகளையும் வீண்வரையும் செய்யாதீர்கள். அருமை சகோதரர்களே, நாம் செய்ய வேண்டியதுன்னா 2 தீர்வு தான். பாபரி மஸ்ஜித் விஷயத்திலே இப்படி அத்வானிக்கும் முரளிமலை ஜோஷிக்கும் இப்படி ஒரு கேடுகட்ட தீர்ப்பை சொல்லியிருக்கிறார் என்றால் இதற்கு முஸ்லிம்கள் எதிர்நோக்கக்கூடிய தீர்வு என்ன, சொல்யூஷன் என்ன? 2 தீர்வு தான். ஒன்று, எந்த நீதிமன்றத்தினுடைய இருக்கைகளில் நீதிபதி இருக்கைகளை உட்கார்ந்து சமஸ்கிருதத்தை சொல்லி அல்லது பகவத்கீதையை படித்து மனசாட்சிக்கு முரணாக அற்பமான இந்த உலகத்தில் தரக்கூடிய ஆசாபாசங்களுக்கும் உலகத்தினுடைய செல்வங்களுக்கும் உலகத்தினுடைய இந்த லௌகிக வாழ்க்கைக்கும் ஆசைப்பட்டு தங்களுடைய மனசாட்சியை குழிதோண்டி புதைத்து ஒரு கேடுகட்ட தீர்ப்பை சொல்கிறார்களோ அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்து, ஆகிரத்துக்கு பயந்து, மறுமைக்கு பயந்து, குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து ஈமானுடைய அடிப்படையிலே எல்லா மக்களுக்கும் நீதமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நியாயமான சத்தியமான தீர்ப்பை நம்முடைய பிள்ளைகள் அந்த இடத்திலே போய் உட்கார்ந்து இந்த உலகத்திற்கே தீர்ப்பு வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைக்கு நம்முடைய பிள்ளைகளை கல்வியின் மூலமாக உயர்த்த வேண்டும். அதுதான் ஒரே தீர்வு. நாம் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யட்டும், அது தீர்வு அல்ல. ஏதோ தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்காக ஏதோ செய்யறாங்க, முஸ்லிம்களுடைய குமுறல்களை வெளிப்படுத்துவதற்காக ஏதாவது செய்யட்டும், தப்பில்லை. ஆனால் அது தீர்வு அல்ல. தீர்வு என்பது சகோதரர்களே, அது ஒரு நீண்டகால தீர்வாக இருக்கலாம், ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கலாம். ஆனால் உண்மையான தீர்வு அதுதான். உங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வையுங்கள். நீதிபதிகளாக, வக்கீல்களாக, உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்காக IASகளாக பிள்ளைகளை படிக்க வையுங்கள். கல்விதான் இந்த இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு நிரந்தர தீர்வு. முதல் தீர்வு. 2வது தீர்வு அதைவிட பெரிய தீர்வு. இது முதல் தீர்வை விட உண்மையான தீர்வு தான் 2வது தீர்வு. அந்த முதல் தீர்வை விட பயன் தரக்கூடிய தீர்வு இது. அந்த முதல் தீர்வை விட வெற்றிகரமான தீர்வு. ஏன் சொன்னா, நம்ம இப்படி சொன்னா ஆமா இவருக்கு வேலை இல்லை, இதைத்தான் தீர்வுன்னு சொல்வார் என்று கேவலமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே உலக மோகத்தை போட்டு விட்டான். ஆனால் அதுதான் உண்மையான தீர்வு. என்ன தீர்வு? அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்புவது, இறையச்சத்தின் பக்கம் திரும்புவது, அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது. சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய துஆக்களின் வலிமை நமக்கே தெரியவில்லை. CAA NRC விஷயத்திலே எத்தனை முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருந்து, நோன்பு இருந்து, தஹஜ்ஜுத் நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் அழுதது கேட்டோம், 1 இன்ச் கூட நகர மாட்டேன் என்று சொன்னவனை அல்லாஹ் 1 மில்லிமீட்டர் கூட நகர முடியாம ஆக்கிட்டான். 1 மில்லிமீட்டர் கூட நகர முடியாம ஆக்கிட்டான். ஸ்பைனல் கார்டு கேன்சர், முதுகெலும்பில் அல்லாஹ் புற்றுநோயை கொடுத்து தினம் வலியால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு, துடிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தி விட்டான். அதி விரைவில் இன்ஷா அல்லாஹ் நற்செய்தி வர இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு. இன்னொருத்தன் சொன்னா தான் மந்திரி என்ற பெருமையில பேசினா, CAA NRC போராட்டக்காரர்களை நான் ரிசர்வ் போலீஸை விட்டு, அதாவது ரயில்வே போலீஸை விட்டு, ரயில்வே மந்திரி ரயில்வே போலீஸை விட்டு சுட்டு தருவேன் என்று சொன்னார். அவனுக்கு என்னாச்சு? அல்லாஹ் குர்ஆனை கொடுத்து நாயை தொங்குற மாதிரி அல்லாஹ் தொங்க விட்டான். அவனுடைய பிணத்தை தொங்க விட்டான். அல்லாஹ் கேவலப்படுத்தி காட்டினான். உலகத்துல ஒட்டுமொத்த மீடியாக்கள் கவர் பண்ணிட்டு இருந்து பிணம் தலைகீழ தொங்குது, நாய் பிணம் தொங்குற மாதிரி உலகத்திலே அல்லாஹ் கேவலப்படுத்துகின்றான். காரணம் முஸ்லிம்களுடைய துஆக்களின் வலிமை, நம்முடைய துஆக்களின் வலிமை நமக்கே தெரியலங்க. இனி இருக்குது, ஜீக்களுக்கு இருக்குது. எத்தனை ஜீக்கள் இருக்கிறாங்களோ எல்லா ஜீக்களுக்கு அல்லாஹ் காட்ட இருக்கின்றான். ஆகவே அருமை சகோதரர்களே, நாம் கையில் எடுக்க வேண்டிய 2 தீர்வு. அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குவோம், அல்லாஹ்விடத்தில் அழுதல் கேட்போம், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். நம்முடைய துஆவின் வலிமை நமக்கே தெரிவதில்லை. ஆனால் நம்முடைய துஆவின் வலிமையை அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கின்றான். 1 இன்ச் நகர மாட்டேன் என்று சொன்னோனே அல்லாஹ் 1 மில்லிமீட்டர் நகர முடியாத அளவுக்கு அல்லாஹ் படுத்த படுக்கையில் அல்லாஹ் ஸ்பைனல் கார்டு கேன்சர் கொடுத்துட்டான். அல்லாஹ் பேச முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஆகிட்டான். இன்னும் குறுகிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் நற்செய்தி சுபசெய்தி வர இருக்கிறது முஸ்லிம்களுக்கு. அடுத்து ஜீக்களுக்கு அல்லாஹ் காத்து வச்சிருக்கான், வெயிட் பண்ணி வச்சிருக்கான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைத்து லா யஅலமூன். அல்லாஹ் சொல்றான், சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைத்து லா யஅலமூன். அவர்கள் அறியாபுரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிப்பேன். கொரோனா பயத்தினால் தாடியை கூட ஒதுக்கிறதுக்கு பயம், ஷேவ் பண்றதுக்கு பயம், தாடியை கட் பண்றதுக்கு பயம், மீசையை ஒதுக்கிறதுக்கு பயம். எங்க அந்த பார்பர் மூலமா நம்ம கொரோனா வந்துருவோம் அப்படிங்கிற பயந்து செத்து கொண்டிருக்கிறார்கள் தினம் ஜீக்கள் எல்லாம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் தன்னுடைய விளையாட்டை ஆரம்பித்து விட்டான். நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஆயுதத்தை பலமாக்க வேண்டும். என்ன ஆயுதம்? துஆ என்ற ஆயுதம், கல்வி என்ற ஆயுதம். 2 ஆயுதங்களை கையில் எடுப்போம்.
துவா என்ற ஆயுதத்தை கையில் எடுப்போம். அல்லாஹ்வோட தொடர்பை வலுப்படுத்துவோம். தொழுகைக்கு அதிகமா பள்ளிவாசலுக்கு செல்வோம், துவாக்கள் செய்வோம். இதை சில நாத்திக முஸ்லிம்கள் உள்ளத்திலே நாத்திக சிந்தனை கொண்ட மறுமை நம்பிக்கை இல்லாத பெயரளவில் தாடி தொப்பி வைத்திருக்கக்கூடிய நாத்திக முஸ்லிம்கள் சொல்வார்கள், ஆமா இவருக்கு வேலையில எப்ப பார்த்தா துவா செய்து நாத்திகன் அவன், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய நாத்திகன். முஸ்லிம்களுடைய துவாவின் வலிமையை பத்தி கேவலப்படுத்தக்கூடிய நாத்திகன் தான் சொல்லுவான், ஆமா துவா செஞ்சா மட்டும் போதுமா, துவா செஞ்சால் சாதிச்சிருக்கா, துவா செய்தால் மட்டும் போதும் இன்ஷா அல்லாஹ். சத்தியமாக சொல்கிறேன், துவா செய்தால் மட்டும் போதும். துவாவினால் சாதிக்க முடியாதை வேற எந்த ஆயுதத்தாலும் சாதிக்க முடியாது. ஞாபகத்தில் வச்சுங்க, நம்முடைய துவாடி வலிமை நமக்கே தெரியறது இல்லை. ஆகவே நாம் அல்லாஹ் பக்கம் நெருங்குவோம். நம்முடைய துவா கபூலாகும் அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம், நம்முடைய குற்றங்கள் இருந்து அல்லாஹ்விடத்தில் பிழை இருக்க தருவோம். முதல் தீர்வு அல்லாஹ் பக்கம் திரும்புவது. இரண்டாவது தீர்வு சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. அதுக்காண்டி எந்த தியாகம் செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகளை சும்மா ஒரு இந்த கேடுகட்ட இந்த உலக கல்வி அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு சேர்த்து அந்த பிள்ளைகளை படிக்க வையுங்கள். ஈமானோடு இறையச்சத்தோடு சேர்த்து படிக்க வையுங்கள். எந்த பள்ளிக்கூடத்திலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜும்மா தொழுது பெர்மிஷன் தரமாட்டேன்னு சொன்னா, எனக்கு ஜும்மா முக்கியம் இல்ல, அந்த பள்ளிக்கூடம் தான் முக்கியம் சொன்னது கேடுகட்ட நிலையை கையில் எடுக்காதீர்கள். அந்த பள்ளிக்கூடங்களை காலால் எட்டி உதறி தள்ளிவிட்டு ஜும்மாவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எங்கே அனுமதி கொடுப்பார்களோ அந்த பள்ளிக்கூடங்களை படிக்க வைங்க நம்முடைய பிள்ளைகளை. அருமை சகோதரர்களே, இறையச்சத்தோடு, ஈமானோடு, மார்க்க கல்வியோடு, மார்க்க பின்புலத்தோடு, மார்க்க பேக்ரவுண்டோடு, தக்வாவுடைய பேக்ரவுண்டோடு நம்முடைய பிள்ளைகளை படிக்க வையுங்கள். உயர்ந்த இடத்துக்கு அனுப்புங்கள். ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, நீதிபதிகளாக உயர்ந்த இடத்திற்கு செல்லுங்கள். டிசைடிங் பிரியா அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய திறமை உள்ள, முடிவெடுக்கக்கூடிய சக்தி உள்ள பதவிகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்கான அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமா இறுதி வெற்றி இஸ்லாத்திற்கே. அவை மனம் தளர்ந்து விடாதீர்கள். நாம் இடத்தில் 2 ஆயுதங்கள் இருக்கின்றன. அந்த 2 ஆயுதத்தை கையில் எடுப்போம். ஒன்று கல்வி என்ற ஆயுதம், இன்னொரு துவா என்ற ஆயுதம். இந்த 2 ஆயுதங்களை கையில் எடுத்து முன்னோக்கி செல்வோம். இந்த ஆயுதத்துக்கு முன்னால் எந்த பயங்கரவாதிகளின் ஆயுதமும் செல்லுபடியாகாது. விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் விலகக்கூடிய பாக்கியம் தருவானாக. இறுதி வெற்றி இன்ஷா அல்லாஹ் கண்ணியத்தோடு முஸ்லிம்கள் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.